அவர் எந்த இடத்துல மனைவி வைக்கணுமோ, இப்ப குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கிறாங்க. இப்ப இவருக்கு நல்ல கௌரவம் இருக்கு குடும்பத்துல. இவர் என்ன செய்வார்னா எல்லாரும் இவரை கௌரவிப்பாங்க. அப்ப இவருக்கு இருக்க அதே கௌரவம் தான் மனைவிக்கும் இருக்கணும், மனைவிக்கு அவர் கொடுக்கணும். ஆனா இவர் என்ன செய்வார்னா எல்லாருக்கும் முன்னுக்கு வச்சு மனைவியை தாழ்த்தி பேசிக்கிட்டு இருப்பாரு. அவர் மனைவியை வச்சே நக்கல் அடிச்சுட்டு இருப்பாரு. எல்லாரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவர் பெரிய ஆளாய்ப்பாரு. இது மிகப்பெரிய அநியாயம், ஹராம். இது செய்யக்கூடாது. ஏன்னா அது உணர்வுகளை காயப்படுது. நீங்க அந்த நேரத்துல ஏண்ட பொண்டாடி தானே, ஏண்ட வைஃப் தானே, ஏண்ட வைஃப் தான் ஓண்ட பொண்டாடி தான், எல்லாமே உங்களோட தான். ஆனால் அவருக்கு ஒரு உள்ளம் இருக்குது. அந்த உள்ளத்துல என்ன நடக்குதுன்னு அது உங்களுக்கு தெரியாது, அல்லாஹ்க்கு மட்டும் தெரியும். அப்ப எனவே அவ யோசிப்பா, இவரோட அங்க வந்தப்பா இது வரவே கூடாதுன்னு யோசிப்பா. இவர் நினைச்சிருப்பார் மாஷாஅல்லாஹ் இந்த பொண்டாட்டி நல்ல சிரிச்சுக்கிற சந்தோஷமா இருக்கிறான். வெளிப்படை சிரிக்கு தான் நீங்க ஜோக் அடிச்சா வேற யாராவது நீங்க அவளை வச்சு. எனவே இந்த இடத்துல அதில் இருக்க வேண்டும். தான் என்னுடைய குடும்பத்துக்கு முன்னால் எப்படி கண்ணியமாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஆண் நினைக்கின்றானோ, அதே போன்று அந்த பெண்ணும் அந்த குடும்பத்துக்கு முன்னால் கண்ணியமாக இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும்.